பிக் பாஸ் வீட்ல இந்த வாரம் யாரு வெளியேற போறாங்கன்னு தெரியுமா? கீர்த்தி என்னோட தங்கச்சி மாதிரி 2 பேரும் ஃப்ரேம பாருங்க ஜி அப்படின்னு சொல்ற மாதிரி தான் விஜய் அவர் கூட சேர்ந்த அழகான புகைப்படம் எல்லாம் திருமணத்துல எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம கீர்த்தி அவங்களுடைய காதலுக்கு கை கொடுத்ததே தளபதி விஜய் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 8 ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். இந்த வாரம் சீசன் 8ல பாத்தீங்கன்னா எதிர்பாராத நிறைய விஷயங்கள் நடந்துருச்சுங்க. அதாவது பிக் பாஸ் சீசன் 8 இந்த வாரம் ராணவ் அவருக்கு ரொம்பவே கையில அடிபட்டது. அவங்க வீட்டுல இருந்து கூட தயவு செஞ்சு அவரை வெளியே அனுப்பிருங்க, என்னோட மகனை பார்க்க எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பிக் பாஸ் டீமுக்கு கால் பண்ணி பேசினதா ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. அந்த வகையில இந்த வாரம் நாமினேஷன் பட்டியல்ல பாத்தீங்கன்னா மஞ்சரி, அருண், ஜாக்குலின், ரஞ்சித், தீபக், சௌந்தர்யா, முத்துக்குமரன், ரயான், ராணவ், அன்சிதா இவங்க எல்லாருமே இருக்காங்க. கடந்த வாரம் டபுள் எவிக்ஷன்ல தர்சிகா, சத்யா இவங்க 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க. இந்த வாரம் விசால் அவர் பிக் பாஸ் வீட்டோட தலைவர் ஆயிட்டாரு. அதனால விசால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கின ஜெஃப்ரி இவங்க 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில ரஞ்சித் அவர் குறைவான வாக்குகள் இருக்கிறதுனால அவர் வெளியேற அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை கடந்த 2 வாரம் போல டபுள் எவிக்ஷன் இருந்தா ரஞ்சித் மற்றும் அன்சிதா இவங்க 2 பேரும் வெளியேறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்குங்க. இந்த செய்தியை பார்த்த ரசிகர்களும் இப்ப நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. அந்த வகையில கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய திருமணத்துல பாத்தீங்கன்னா விஜய் அவர் கலந்துகிட்ட ஒரு புகைப்படமும் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல மணமக்களோட சேர்ந்து விஜய் அவர்கள் ஒரு புகைப்படத்தை எடுத்திருக்காங்க. கீர்த்தி அவங்க எப்பவுமே தங்கச்சிதான் அப்படிங்கிற மாதிரிதான் விஜய் அவர்கள் கீர்த்தி அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு நபரை காதலிக்கிற அப்படிங்கிற விஷயத்த கூட விஜய் அவர்கிட்ட கீர்த்தி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்களோட குடும்பத்துல எதிர்ப்பு வந்தப்ப கூட இவங்களெல்லாம் வச்சுதான் பேச வச்சிருக்காங்க. கீர்த்தி அவங்களுடைய குடும்பத்துல சம்மதம் வாங்குறதுக்கு ரொம்பவே போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். விஜய் அவர்கிட்ட காதல் பத்தி எல்லாம் சொல்லி காதலருக்கு பிறந்த நாள் அப்பெல்லாம் வாழ்த்தெல்லாம் சொல்லி கால் பண்ணி எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு கீர்த்தி அவங்க ரொம்பவே உருகி காதலிச்சிருக்காங்க 10 வருஷமா. இந்த காதல் இப்ப திருமணத்துல ரொம்ப சந்தோஷமா நடந்து முடிஞ்சிருக்கிறதுனாலதான், அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதாலதான் விஜய் அவர்களுக்கு முதல் அழைப்பை கொடுத்திருக்காங்க. அவர் திருமணம் பார்க்கணும், திருமணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மணமக்களோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா அந்த புகைப்படத்துல அவரும் இருந்தாரு. பிரேம பாருங்க ஜி அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட ஒரு சில புகைப்படங்களை வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே அழகா இருந்துச்சு அந்த புகைப்படம். விஜய் அவர்கள் கீர்த்தி அவங்க கூட தேவையில்லாம எவ்வளவோ வதந்திகள் எல்லாம் சிக்குனாங்க. ஆனா உண்மையான விஷயம் இதுதாங்க அப்படின்னு சொல்லி இப்ப அவங்களே அதுக்கு நிரூபிச்சுட்டாங்க. கீர்த்தி அவங்க எப்பவுமே என்னோட தங்கச்சி தான் அப்படின்னு எல்லாம் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த புகைப்படத்துல ரொம்ப சந்தோஷமா மணமக்களை வாழ்த்துற புகைப்படங்களை பார்த்த ரசிகர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் அவர்கள் ரொம்பவே அழகா இருக்காரு அதுல அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.